லட்சுமணா வேணாம் சொன்னா கேளு. 4 வருஷமா உன் வழிக்கு வராம தானே இருந்த. நீ எதுக்காக என்ன கொல்ல வந்த? அது நான் இல்ல. நீயா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என் எதிரிங்க அத்தனை பேரையும் நான் அழிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன ஏதாவது பண்ணிட்டு நீ எங்கேயும் போக முடியாது. எனக்கு ஆளுங்க இருக்காங்க. தூக்குடா அவங்களையும். அண்ணா எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. இன்னும் என்ன டென்ஷனா இருக்கீங்க? இல்லடா, இவனுங்க இல்ல, வேற எவனோ ஒருத்தன் இருக்கான். இவனுங்கெல்லாம் என் பேரை கேட்டாவே பயப்படுவானுங்க. அவன் வேற யாரோ ஒருத்தனை நாம மிஸ் பண்ணிட்டோம். யாருன்னு கண்டுபிடிங்க. உள்ள ஒரு டென்ஷனா இருக்காருமா, இப்ப பார்க்க முடியாது. ஒரு முக்கியமான விஷயம் உங்க பாஸ் கிட்ட பேசணுங்க. இப்ப முடியாதுமா, அப்புறம் வா. அவர் உயிர் பிரச்சனைங்க. அவரை கொல்ல ஒருத்தன் பிளான் பண்ணிருக்கான். அது வெளியே ஏதோ பொண்ணு குரல் கேக்குது. உள்ள வர சொல்லு. சார், ஐ அம் சித்ரா, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். எதிர்பாராத விதமா நான் ஒரு பேஷண்டோட வீட்டுக்கு போனேன். அந்த பேஷண்ட் உங்களை கொலை செய்ய பிளான் பண்ணிருக்கான். ஏற்கனவே 2 பேரை கொலை செஞ்ச டெட் பாடியோட போட்டோ அவன் வீட்ல இருந்துச்சு. இது உங்களோட போட்டோ. இது கீழே பாருங்க, உங்களுக்கு டேட் குறிச்சிருக்கு. போலீஸ் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் முதல்ல சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனா காலேஜுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், ஸ்டடீஸ் பாதிக்கும். அதனால கண்டுக்காம விடவும் மனசு கேட்கல. அதான் உங்களை நேர்ல பார்த்து வார்ன் பண்ண வந்தேன். 1 மினிட். இதான் அவனோட போட்டோ. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். 15 நிமிஷத்துல மறந்து போறவன் என்ன கொலை பண்ண பிளான் பண்ணிருக்கான். எனக்கு நாள் குறிச்சிருக்கான் பாத்தியா? நான் இவனுக்கு டைம் குறிக்கிறேன்டா. இன்னும் 12 மணி நேரத்துல உலகத்துல இப்படி ஒருத்தன் இல்லடா. ஹலோ, டேய் அலர்ட்டா இருங்க. அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான். இந்த வழியா தான் வருவான். அந்த பக்கமா தான் நீங்க சுடுங்க. இந்த பக்கமா வந்தா நான் போட்டுறேன்.
மால்தி, மால்தி, இது அவன் என்ன எடுத்த போட்டோ. இதே மாதிரி ஒரு போட்டோ அவன்கிட்டயும் இருக்கு. ஒருவேளை அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என்னையும் விசாரிப்பாங்களா? உன்னை யாரடி அவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சொன்னது? இப்ப பாரு, தேவையில்லாத பிரச்சனை. இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே ப்ரொஃபசர் வேற வார்ன் பண்ணாரு. லக்ஷ்மண் சார் கால் பண்ணு, அவர்தான் அவனை தேடிட்டு இருக்காரு.